இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனிதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் முதன்மை வானதூதர்களுடைய திருவிழா. இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 47 - 51. இயேசு தம்மிடம் வந்த நதனியேலை பார்த்து சொல்லுகிறார், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். அன்பானவர்களே, இந்த தூதர்களுடைய விழாவை கொண்டாடும் பொழுது நாம் மனதிலே கொள்ள வேண்டியது, எப்பொழுதும் நம்மை கடவுள் தன்னுடைய தூதர்கள் வழியாக நடத்தி செல்லுகிறார். ஏதாவது ஒரு விபத்தா, ஆபத்தா, நெருக்கடியா, பிரச்சனையா, மிக்கேல் தூதரை கூப்பிடுங்கள், அந்த பிரச்சனையை உடைத்தெறிவார். சாத்தானுடைய கேடுகளை, தீய எண்ணம் உடையோர்களுடைய ஆற்றல்களை முறித்து போடுவார். கபிரியேல் தூதரை அழையுங்கள், கடவுளிடமிருந்து உங்களுக்கு நற்செய்தி வந்து சேரும். மீட்பர் பிறப்பை அறிவித்தவர். ரஃபேல் தூதரை அன்போடு அழையுங்கள், உங்களை வாழ்நாள் முழுவதும் அவர் வழி நடத்துவார். காரணம் என்ன? இந்த தூதர்கள், வான தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறாரே, என்ன பொருள்? இந்த ஆண்டவர் இயேசு மானிட மகனாக இவ்வுலகில் பிறந்த ஆண்டவர் இயேசு வழியாக நமக்கு துன்பங்கள், நெருக்கடிகளிலிருந்து மீட்பு உண்டு. சாத்தானுடைய கேடுகள், தீய மனிதர்களுடைய திட்டங்களிலிருந்து விடுதலை உண்டு. இந்த வாழ்க்கை வழி எவ்வளவு நெருடலாக, எவ்வளவு நெருக்கமாக, எவ்வளவு ஒடுக்கமாக, இடுக்கான பாதையாக இருந்தாலும் அதில் நாம் நடப்பதற்கென்று, பயணிப்பதற்கென்று வழி உண்டு. திண்ணமாயிருக்கலாம். அன்பானவர்களே, ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நாம் தனியாக இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? அந்த காரியங்களை செய்வதற்கென்று அவருடைய தூதர்கள் நம்மோடே பயணிக்கின்றனர். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனியாக காவல் தூதர்களை கொடுக்கிறீர். பொதுவாக இந்த உலகம் அனைத்தையும் நடத்துவதற்கு மானிட மகன் இயேசு ஆண்டவருடைய பெயரிலே எங்கும் உம்முடைய வான தூதர்களை, கபிரியேல் தூதரை, மிக்கேல் தூதரை, ரஃபேல் தூதரை அனுப்பி அவர்கள் வழியாக உலகம் முழுவதையும் நீர் சீர்படுத்த வல்லவராக இருக்கிறீர். அப்படியே திட்டமிட்டு செயல்படுகிறீர். நம்புகின்றவர்கள், பற்றி கொள்ளுகின்றவர்கள் அந்த உண்மையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற நிலையான உண்மை எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் பசுமையாக இருக்க செய்தருளும். அதன்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.